Class 10th Unit 7 Example 7.22 Calculate the mass of a hollow brass sphere is the inner diameter is 14 centimeter and the thickness is 1 millimeter and whose density is 17.3 grams centimeter cube. Hint வந்து mass equal to density into volume. ஓர் உள்ளீடற்ற பித்தளை கோளத்தின் உள்விட்டம் 14 சென்டிமீட்டர், தடிமன் 1 மில்லிமீட்டர் மற்றும் பித்தளையின் அடர்த்தி 17.3 கிராம் எத்தனைக்கு 1 கன சென்டிமீட்டருக்கு எனில் கோளத்தின் நிறையை கணக்கிடுக. நிறை அப்படிங்கிறது அடர்த்தியையும் கனளவையும் பெருக்கிறதுக்கான மதிப்பு. ஓகேவா? இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அளவியலை பொறுத்த வரைக்கும் நான் எப்போது என்ன சொல்லியிருக்கேன், அந்த யூனிட்ஸ்லாம் சேமான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, இங்கே சென்டிமீட்டர்ல இருக்கு, ஆனா இங்க எப்படி இருக்கு, மில்லி மீட்டர்ல இருக்கு. ஓகேவா? உள்ளீடற்ற கோளம் அப்படின்னு எடுத்தோம்னா ஓகே, அந்த தேங்காய் மூடி ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கேன்னா, உள்ள தேங்காய் மூடி இருக்கு வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்குள்ள எதுவுமே இல்லை. தடிமன் அப்படிங்கிறது இந்த இடம் தான் 1 மில்லிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. உள் விட்டம் அப்படிங்கிறது இதுலேருந்து இது ஃபுல்லா விட்டம் அப்படின்னா இதுலேருந்து ஃபுல்லா எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்மால் டியோட வேல்யூ எவ்வளோ, 14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆரோட வேல்யூ அதுல பாதி 7 சென்டிமீட்டர். கிளியரா? இப்போ 1 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது 1/10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? சரி. நெக்ஸ்ட் நமக்கு என்னென்ன டேட்டாஸ் தெரியும், ஸ்மால் டி அப்படிங்கிறது 14 சென்டிமீட்டர், அதோட ஆர் வேல்யூ 7 சென்டிமீட்டர்னு தெரியும். தடிமன் அந்த வித் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், 1 மில்லிமீட்டர், அது எப்படி சொல்லலாம், 1/10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வெளியாரம் கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் உள்ளது. ஓகேவா? இந்த கேபிட்டல் ஆரோட வேல்யூ தெரியணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்மால் ஆரையும் அந்த தடிமனையும் கூட்டணும். கூட்டினா எவ்வளவு வரும், ஸ்மால் ஆரோட வேல்யூ என்ன, 7 பிளஸ் இங்கே சென்டிமீட்டர்ல எழுதியிருக்கோமா, அப்ப இங்கேயும் என்ன பண்ணணும்னா சென்டிமீட்டர்ல இருக்க இதை எழுதணும், 1/10. அப்ப என்ன வரும், 71/10ன்னு வரும். அப்ப 7.1 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கன்வெர்ட் ஆகுது. கிளியரா? அடுத்தது நமக்கு அடர்த்தி கொடுத்துட்டாங்க. அதாவது 1 கன சென்டிமீட்டருக்கு 17.3. நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கிறது கோளத்தின் நிறை. நிறை நமக்கு தேவை அப்படின்னா அடர்த்தி ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்ப என்ன கண்டுபிடிக்கணும், கன அளவு கண்டுபிடிக்கணுமா. இது என்ன வடிவம், உள்ளீடற்ற கோளம். அப்ப உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு. ஆன்சர் ஃபார்முலா 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப். சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 4/3 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன, 22/7. கேபிட்டல் ஆரோட வேல்யூ 7.1 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோமா. அப்ப 7.1 கியூபு மைனஸ் 7 கியூப். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 4/3 இன்ட்டு 22/7. 7.1 கியூப் பண்ணா 357.91 வரும். மைனஸ் 7 கியூப் பண்ணா 343. ஓகே, இங்க 4/3 இன்ட்டு 22/7. இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 14.91 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 7 7 14, 1 7 பேலன்ஸ் 2, 3 21. இங்க வாங்க, இதை கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, இங்க இது இதாகாதா, அப்ப 0 வச்சு இந்த பாயிண்ட் வச்சிடணும். அப்ப 21, 7 1 3 3. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது என்ன, 4 இன்ட்டு 22 இன்ட்டு 0.71. இப்ப என்ன கிடைக்கும், 62.48 கன சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இது வந்து கன அளவோட ஆன்சர். ஓகேவா? நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கிறது கோளத்தின் நிறை. நிறை அப்படிங்கிறது என்ன, அடர்த்தி இன்ட்டு கன அளவு. ஓகேவா? அப்ப 1 சென்டிமீட்டருக்கான அடர்த்தி என்ன, 17.3. ஓகே, இன்ட்டு கன அளவு எவ்வளவு கண்டுபிடிச்சோம், 62.48. இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1080.90 கிராம் அப்படின்னு வரும் ஆன்சர். தேங்க்யூ.